வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இந்த தேர்தல் நடக்கிறதுனால அங்கே தேர்தல் அதிகாரியை ஒருவரை மாற்றம் செஞ்சுருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கொஞ்சம் ஊழல் நிறைந்தவர் என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவர் மாற்றம் செய்துட்டு அந்த தேர்தலுக்காக வேண்டி வேறு ஒரு தேர்தல் அதிகாரியை அங்கே நியமிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக அங்கே தேர்தல் நல்ல முறையில் சீராக நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு தேர்தல் அதிகாரிகள் எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அதிகாரிகளே அங்கே தேர்தல் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே அங்கே அந்த தேர்தலில் களம் இறங்காத நிலையில் எல்லாமே ஓடி ஒழிஞ்சது மாதிரி தான் இப்போ தெரியுது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, தினமும் டிவியே பார்க்க முடியாது. அந்த தொலைக்காட்சிகளை நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பார்ப்போனாலே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய அட்டகாசம் தான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு, ஏதாவது ஒரு பொய்யான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் அவங்க வேலை. அப்படியே பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஈரோட்டில் போய் களம் இறங்கியிருக்கணும் இல்லையா? ஏன் இறங்காததுக்கு காரணம், அங்கே அவங்க வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட போனால் தோல்வியை சந்திப்பாங்க அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, தானாக ஒதுங்கிக்கிட்டு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் பின்னடைவில் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் நடக்கு அப்படின்னால கூட்டணி அமைச்சிக்கிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் பண்டு கொடுப்பாங்க. அந்த ஆளுங்கட்சிகள், எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பண்டு கொடுத்து ஒன்றா இணைச்சிக்கிடுவாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க காலமெல்லாம் அப்படியே நான் அரசியல் கட்சி தலைவர் சொல்லி வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மொழி எண்ணத்தோடு இருக்காங்களா என்னங்கிறது தெரியாது. அதுலேயும் கூட பாருங்கள், நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உள்ளே இறங்கியிருக்கார் இல்லையா? அப்போ அவரும் ரொம்ப தெளிவாக தானே இறங்கியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவரில் நான் தான் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தேர்தல் நெருங்கி போய் அதனுடைய அந்த ஓட்டு எண்ணிக்கை வரும்போது அவர் சூப்பர் ஸ்டாரா இல்லை வெறும் ஸ்டாராங்கிறது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயினும் கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஒரு சூழல் அதிமுக அங்கே போட்டியிடாத ஒரு காரணத்தை வச்சுட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக என்ன ஒரு பரப்புரை ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ பேரவே மாற்றிருக்காங்க. எப்படி பேரை மாற்றிருக்காங்கன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லலை. ஈரோடு தொகுதியில் அவர் போட்டி இடாதனால 23ஆம் புலிகேசி எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அது எந்த மாதிரி நிலையில் அந்த வார்த்தையை அவருக்கு அதை சூட்டினாங்க அப்படிங்கிறது காலப்போக்கில் அதெல்லாம் தெரியும். ஆயினும் இது தேவையில்லாத ஒரு வார்த்தை தான். இருந்த போதிலும் கூட அந்த தேர்தல் களத்தில் இறங்கி வெற்றி பெறணும். இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய நிலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் அந்த கட்சியை தாழ்த்தி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது இல்லாமல் ஈரோடு இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்துவோம். இதுவரையில் நாங்கள் கருத்து கணிப்புகள் எத்தனையும் வெளிப்படுத்தியிருக்கோம். அதுபடி நடந்திருக்கு தமிழகத்தில். இனி இந்த ஈரோடு இடைத்தேர்தலையுமே எங்களுடைய கருத்து கணிப்பு உண்மையாகவும், உன்னதமாகவும், உத்தமமாகவும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறோம்.